சிரியாவில் பாஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்ந்திருக்கிறதாகவும் போராளி குழுக்கள் தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நாட்டு தலைநகர் டமாஸ்கஸ் உள்ளே செல்ல தொடங்கிவிட்டதாகவும் விரைவில் தலைநகரை கட்டுப்பாட்டில் எடுப்போம் என்றும் HDS போராளி குழுக்கள் தெரிவித்துள்ளது. ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற குழுதான் HDS என அழைக்கப்படுகிறது. அங்கு அரசுக்கு எதிராக பிரதானமாக போராடி வரும் குழு என்றால் இதுதான். வரிசையாக நாட்டின் முக்கியமான நகரங்களை இந்த HDS போராளி குழுக்கள் அங்கு கைப்பற்றி வருகிறார்கள். அங்கு இவர்கள் தற்போது தலைநகரையும் கைப்பற்றிவிட்டனர். சிரியாவில் அதிபர் பாஷர் அல் ஆசாத் இப்போது ரகசிய இடத்திற்கு சென்று விட்டார், ரகசிய இடத்தில் தஞ்சமடைந்து விட்டார் என்று செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளது. சிரியாவில் நடக்கக்கூடிய போருக்கு அங்கு நடக்கும் குடும்ப ஆட்சியும் கூட முக்கிய காரணம். 2012 தான் அங்கு போர் உக்கிரமாக நடக்க ஆரம்பித்தது. தற்போது மீண்டும் உச்ச நிலையை அடைந்திருக்கிறது. சிரியாவில் அதிபர் பாஷர் அல் ஆசாத்தின் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் படை போராடி வருகிறது. சிரியாவில் அரசுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையேதான் சண்டை. இந்த போர் தற்போது உச்ச நிலையை அடைந்துள்ளது. இந்தியாவை போலவே சிரியாவும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் தான் இருந்து வந்தது. ஆனால் 1936 அந்த நாடு குடியரசாக அறிவிக்கப்பட்டது. 1946 இரண்டாம் உலகப் போர் காரணமாக அந்த நாடு சுதந்திரம் பெற்றது. அதன் பின்பு 1950 வரை நிலையில்லாத ஆட்சிகள் அங்கு நடந்து வந்தது. அதன் பின்பு 1960களின் தொடக்கத்தில் அங்கு ஒற்றை ஆட்சி முறை வழக்கத்திற்கு வந்தது. ஹபீஸ் அல் ஆசாத் ஆட்சியில் நிலையாக உட்கார்ந்தார். மற்ற எதிர்க்கட்சிகள் கலைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அவர் இராணுவ ஆட்சியை போல் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது ஆட்சிக்கு எதிராக கலக குரல்கள் வெடித்தன. ஹபீஸ் அல் ஆசாத் அவ்வப்போது கொஞ்சம் நன்றாகவும் நடந்து கொண்டார். அவர் ஷியா பிரிவைச் சேர்ந்தவர். ஆனால் அங்கு 90% மக்கள் சன்னி பிரிவைச் சேர்ந்தவர்கள். அரசின் முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய பொறுப்புகளில் ஷியா மக்கள் இருந்தனர். ஆனால் அதற்கு அடுத்த கட்ட பொறுப்புகளில் சன்னி மக்கள் இருந்தனர். அப்போது 1998 தொடக்கத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவரது தம்பி ரிபாத்தை ஆட்சியில் அமர வைக்க முயற்சி செய்தார். ஆனால் ரிபாத் 1983 அரசுக்கு எதிராக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அவர் நாடு கடத்தப்பட்டார். பின்பு ஹபீஸின் முதல் மகன் பஷால் ஆட்சியில் அமர ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. விதியின் குரூரம் இங்குதான் விளையாடியது. பதவியேற்க இருக்கும் சில நாட்களுக்கு முன்பு கார் விபத்தில் மரணமடைந்தார். மீதம் இருந்தது பாஷர் அல் ஆசாத் மட்டுமே. பாஷர் அல் ஆசாத்திற்கு அரசியல் குறித்து ஒன்றும் தெரியாது. நன்றாக படித்தவர் என்றாலும் அரசியலில் அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அப்போது அவர் இளைஞரும் கூட. ஹபீஸ் 2000ஆம் ஆண்டு மரணமடைந்தார். அப்போதுதான் பாஷர் அல் ஆசாத் அதிபராக பதவியேற்றார். படித்த இளம் நபர் ஆட்சிக்கு வருகிறார் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எதிர்காலம் அவர்களுக்கு வேறு விதமான திட்டங்களோடு காத்திருந்தது. வந்ததும் சன்னி சியா பிரச்சனையை உருவாக்கினார். 2ஆம் கட்ட இடத்தில் இருந்த சன்னி மக்கள் முற்றிலுமாக அகற்றப்பட்டனர். அரசின் அனைத்து பிரிவுகளிலும் ஷியா மக்கள் அமர்த்தப்பட்டனர். ஆசையாய் காத்திருந்த மக்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. அப்பா 30 ஆண்டுகள் ஆசை தீர ஆண்டு மரணமடைந்தார். மகன் 26 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வருகிறார். இந்த 56 ஆண்டுகளில் யாருக்கும் வேலை இல்லை, சரியான மருத்துவம் இல்லை, உணவு இல்லை என்று 3ஆம் தர நாடாக சிரியா மாறியிருந்தது. இதை எதிர்த்துதான் போர் தொடங்கியது. உலக நாடுகள் அதிபருக்கு உதவியாக வந்தது. துபாய் போன்ற நாடுகள் போராளி குழுக்களுக்கு உதவியாக இருக்கிறது. இந்த போர் முடியும் என்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை தெரியவில்லை. இந்த போரில் இதுவரை 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பலரின் மரணம் குறித்து முழுமையான அறிவிப்பு வெளியாகவில்லை. இது 6 லட்சத்தையே தாண்டும் என ஐநா அமைப்பு கூறியுள்ளது. பாஷர் அல் ஆசாத் பிறந்த ஊரில்தான் இப்போது போர் உச்சமடைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.